ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலை என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அனாயின்ஸ்ல படிக்கிற தேர்ட் இயர் 5th செமஸ்டர் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனல்ல கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல CA 3012 கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் சேஃப்டி ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ உங்களை 9 டேஸா பார்ட் ஏ பார்ட் பின்னு பிரிச்சு கொடுத்துருக்கேன். அந்த ரெட் கலர்ல போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இது போக உங்களுக்கு வேற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா, உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாமோ அந்த டேட் அண்ட் மென்ஷன் பண்ணி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த டே மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க என்ன நம்ம வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, செமஸ்டர் 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க டேட்ல போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, CA 3012 கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் சேஃப்டி ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ 9 டேஸா பார்ட் ஏ பார்ட் பின்னு பிரிச்சு கொடுத்துருக்கேன். அதை ரெட் கலர்ல போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதே ரெட் கலர்ல போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணிருக்க டாபிக்ஸ்லாம் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இதை 2 மார்க்லயும் பார்த்து வச்சுக்கோங்க, கேட்கற சான்சஸ் இருக்கு. ஸோ அது மாதிரி எவாலுவேஷன் ஆஃப் பிட்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸிகியூஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ப்ராஜெக்ட் ஆர்கனைசேஷன் இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிசிஷன் மேக்கிங் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. எஸ்டிமேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் காஸ்ட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எஸ்டிமேட்டிங் குவான்டிட்டிஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி உங்களுக்கு ரன்னிங் அக்கௌண்ட் பில்ஸ் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு டிப்ரிசியேஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. இது சம்டைம்ஸ் உங்களுக்கு பிக்யூஸ்ல கேட்க கூட அதிக சான்சஸ் இருக்கு. ஒரு சில டைம் 15 மார்க்ல கூட கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஷெட்யூலிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி ப்ராஜெக்ட் மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு அன்சர்டனிட்டிஸ் இன் டியூரேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் யூசிங் பெர்ட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது 15 மார்க்ல கூட கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிசோர்ஸ் லெவலிங் அண்ட் அலோகேஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. PERT அப்படின்னா என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. கிராசிங் ஆஃப் நெட்வொர்க் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பிளானிங் அண்ட் ஷெட்யூலிங் இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் இன்ஜுரிஸ் அண்ட் இட்ஸ் பிரிவென்டிவ் மெஷர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று, கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அது மாதிரி பிளானிங் ஃபார் சேஃப்டி பட்ஜெட்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு OS கட்சி ரெகுலேஷன்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சேஃப்டி பிரமிட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க, கண்டிப்பா கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஜாப் ஹசார்ட் அனாலிசிஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹசார்ட்ஸ் ரிலேட்டட் டு எலக்ட்ரிக்கல் சேஃப்டி ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி ஃபயரும் பார்த்து வச்சுக்கோங்க. ஆனால் எலக்ட்ரிக்கல் சேஃப்டி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு மஷினரி அண்ட் கான்கிரீட் கன்ஸ்ட்ரக்ஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. மெட்டீரியல்ஸ் ஹேண்ட்லிங் இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. ஹசார்ட்ஸ்னா கூட என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. கட்டிங் அண்ட் வெல்டிங்ல வெல்டிங் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சேஃப்டி டியூரிங் டிமோலிஷன் ஒர்க்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது சம்டைம்ஸ் பிக்வஸ்ட்ல கூட கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்டீல் கன்ஸ்ட்ரக்ஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ஓவராலா நான் இதில் ரெட் கலர்ல போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ரெட் கலர்ல போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணிருக்க டாபிக்ஸ் எல்லாமே கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படி வச்சுக்கோங்க. ஸோ வயலட் கலர்ல போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ் 15 மார்க் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க, கேட்கற சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு வேற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.